முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் சென்னை ராயபுரம் பாஷ்யம் நாயுடு தெருவில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, பால் விலை உயர்வு, மயான பூமியை தனியார் மயமாக்குதல் என தமிழக மக்களின் வாழ்க்கையை திமுக அரசு சீரழித்து வருவதாக கூறி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சி அலுவலகம் எதிரே அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பெண்களும் ஆண்களும் கைகளில் கைவிலங்கு போல் சங்கிலியை கட்டிக்கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் இருந்து இருபுறமும் கைகோர்த்தபடி நின்ற அதிமுகவினர் நீண்ட வரிசையில் நின்றபடி தமிழக அரசின் விலை உயர்வு குறித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தருமபுரி ராஜகோபால் கவுண்டர் பூங்கா அருகில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் கட்டணம் உயர்த்திய திமுக அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தியவாறு அதிமுக வரிசையாக நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு மதுரை சாலையிலிருந்து பேரையூர் சாலை வரை அதிமுகவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் MLAக்கள், நீதிபதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர்.